ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமேல ஸ்டோரி சூப்பரா இருந்தாலுமே கூட நிறைய தேவையில்லாத கேரக்டர்ஸும் லார்ட் பேரன் அப்படின்னு பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கிறவங்களோட பவரும் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஓவரோட நேமும் கன்ஃபியூசிங்கா இருக்கும். மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் அபிலிட்டி சீசன் 2 எபிசோட் 2. மினிஸ்டர் ஷாக்மாவை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. எம்பையரோட ஃபேமிலியை மீட் பண்ண ஷிப்ல போலான்னு முடிவு பண்றாங்க. இம்பீரியல் ஃபேமிலியும் சொன்னா பாரடைல் இவங்க சைடு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெகோசியேஷன் லீஷியா பார்த்துப்பா, இதுதான் இவங்களோட பிளான். லோமேரும் நம்ம கூட வருவாருலாம் லீஷியா கேட்கவும், ஆமா ஏன் நம்ம ஹீரோ கேட்டா நம்ம சின்ன பசங்க, சோ ஒரு பெரிய நம்ம கூட இருக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா நெகோசியேஷன்ங்கிறது ஜஸ்ட் வார்த்தைகள்ல முடிய போற விஷயம் கிடையாது. ஸோ பெரிய ஆளுங்க கூட இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லவும், இப்போ புரியுதா ஆர்சியா ஒன்னு கல்யாணம் பண்ண சூஸ் பண்ணான்னு மிரல் பார்த்தா, நான் உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சார்லட் சொல்றா. மிஸ் சார்லட், உங்களை மாரி டேலண்டட் ஆளு கூட இனி நான் வாழ போறேன்னு நினைச்சா ஹாப்பியா இருக்கு அப்படின்னு வா சொன்னா. சார்லட்டா வாப்புகளை கேட்டுட்டு ஈஸியா கவுந்துருத்தா. இவங்க மொத்த குரூப்பும் போக முடியாதுங்கிறதுனால சார்லட்டை எஸ்காட்டா நம்ம ஹீரோ வர சொல்றான். அது போக பொது இடங்களையும் நீ சுத்தி பார்க்கலாம்னு சொல்லவோ சார்லட்டும் ஹாப்பி ஆகுறா. அதுக்குள்ள இவா தூங்கிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா என்னாச்சு திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜன்னல திறந்து பார்த்தா வாஸ்மயர் சீட் சிட்டி கூட சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஃபார்ம் கிளம்புறான். சோ எதிரி கூட இன்னொரு டீம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவன் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க மிஷனுக்குள்ள உள்ள வர பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட வில்லேஜ் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம எப்படினாலும் பாரடைல நம்ம பக்கம் வர வச்சா போதும். இந்த மிஷன்ல கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகும். நமக்கு அதுக்கு இன்னொரு ரீசனும் கிடைச்சிருக்கு. நான் வாழ போற ஹோம் டவுன் அழிய நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு லீஷியா சொல்றா. லீஷியா பேக்ல சில புக்கை வச்சிருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மாதிரி நேரத்துலயும் நீ படிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல, இப்போ நான் உங்க ஒய்ஃப் வர ஆயிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா. உங்க ரொமான்ஸை கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சார்லட் இருந்துச்சிருந்தா. இப்போ கோரனோட கேசலுக்கு நம்ம ஹீரோ வந்தா. அந்த சீட்ஸ் வாஸ்மயர் கூட ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு ஃபார்ம் சொன்ன இன்ஃபர்மேஷன் இப்பதான் அவர் சொல்றாரு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்கிறதுனால கவலைப்படாதீங்க, பரலைட் நெகோசியேஷன்ல கண்டிப்பா நாங்க சக்சஸ் ஆகும் லீஷியா சொல்றா. சரி எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்புறமா ஆர்ஸ், இப்போ நீ கல்யாணம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கோரன் சொல்றாரு. விளக்கட்டு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றா. நெகோசியேஷன் பொறுப்புல இருக்கிறது நீ தானா அப்படின்னு கோரனோட பையன் அந்த இடத்துக்கு வரவும், இது ரங்கோ என் பையன் அப்படின்னு கோரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஓ லோமேர், கடைசி அவங்கள பார்த்ததோட குண்டாயிட்டீங்க போல அப்படின்னு நம்ம விசாரிக்கிறான். ரெங்கோ அவர்கிட்ட எப்படி ரூடா பேசாதன்னு கோரன் சொல்லவும், மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ரெங்கோ கிளம்பவும் நம்ம ஹீரோ அவனை அப்ரைசல் பண்ணி பாக்குறான். ஆர்ஸ் அவனை அப்ரைஸ் பண்ணியா என் பையன் ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிரைவேட்டா கூட்டிட்டு போய் அவர் கேட்கறாரு. அவன் எப்பவும் விளையாட்டுத்தனமாவே இருக்கான், சீரியஸா இருக்க மாட்டேங்கான், அவனை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னு கோரன் கேட்கவும், இப்போ அவரோட எபிலிட்டி கம்மியா இருக்கலாம், பட் அவரோட டேலண்ட் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும், வாயில இருந்து இது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோரன் கிளம்புறாரு. ஷிப்ல டிராவல் பண்ண போறதுனால ஹார்பருக்கு வந்திருக்காங்க. கடையில எதுவும் வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ லீஷியாவை சொன்னா. எதுவும் வேணாம் அப்படின்னு வா சொல்லியிருக்கா. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இதை நான் கொடுக்கணும்னு சார்லட் நிறைய பொருளை வாங்கியிருக்கா. அப்ப லீஷியா அங்க இருக்கிற ஒரு கிளிப்பை பார்த்துட்டு இருக்கவும், உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை அவளுக்கு வாங்கி கொடுக்குறான். நம்ம வெட்டிங்க்கு நான் இன்னும் உனக்கு ஒரு ரிங்க கூட கொடுக்கல, சோ கிஃப்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது ப்ராப்பர் வெட்டிங் கிஃப்ட் இல்ல தான், பட் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ நம்ம ஹீரோ கொடுக்கவோ லீஷியாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. லார்ட் லோமேர் எங்க கூட வரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். கோரனோட பையன் ரெங்கவும் இந்த ஷிப்ல இருக்கான். லார்ட் கோரன்ட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. நான் இப்போ ஒரு அடல்ட், நான் என்ன பண்ணணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இவனை கூட்டிட்டு போறது ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. சார்லட்டை தவிர்த்து மத்த எல்லாருக்கும் சி சிக்னஸ் ஆகுது. ரெங்கோ நீங்க ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ணுங்க, எங்க கப்பல் உடஞ்சிருச்சுன்னு ஷிப்ல சில பேர் ஹெல்ப் கேட்டு ஏறிக்கிறாங்க. பைரட்ஸ் அட்டாக் பண்ணி எங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா அவங்களே பைரட் தான். சார்லட் அவங்க பிடிக்கவும், அவளை விட்டுருங்கடா உங்களுக்கு தாண்டா பிரச்சனை நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, யாரடா ஹாஸ்டேஜா பிடிச்சிருக்க அப்படின்னு சார்லட் அவங்கள அடிச்சு போட்டுருதா. கொள்ளையடிக்க தப்பான ஷிப்பை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வா சொல்றா. பட் அவங்கள பார்த்தா கொள்ளக்காரங்க மாதிரி தெரியல. அடுத்த மீசான் கவர்னர் ஆக போற நான் இருக்கிற ஷிப்பையா அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு ரெங்கோ வந்து திட்டுறான். நீங்க என்ன தொழில் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவோ, அவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க பார்த்தா தெரியலையான்னு ரெங்கோ கேட்டா, உங்க கத்தி அது மீன் பிடிக்கிறவங்க வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு, நீங்க உண்மையான பைரட்ஸ் இல்லன்னு கேட்கவும், இம்பீரியல் ஹார்பர்ல டாக்ஸுங்க பேர்லயே நாங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிருந்தாங்க, அங்க வாழவே கஷ்டமா இருக்கு, சோ நாங்க கடன் வாங்கியிருந்தோம், அதை கட்ட முடியாம தான் இந்த மாதிரி பைரசி பண்ணலாம்னு இறங்கிட்டோம்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஷர்ட் பட்டனை கழட்டி கொடுத்து இது 3 கோல்டு காயினுக்கு போகும், இதை வித்து குடும்பத்தை காப்பாத்துங்க நம்ம ஹீரோ கொடுக்குறோம். அந்த மாதிரி ஆளுங்களோட கருணை ஒன்னும் தேவையில்லைன்னு அந்த பைரட் சொன்னா. இது ஒன்னும் கருணை இல்ல, நான் இதை உங்களுக்கு கடனா கொடுக்குறேன், உங்களால எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், இவனுங்களை நம்பி அதை கொடுக்குறீங்கன்னு ரெங்கோ கேட்டா. நம்ம டொமைனோட பீப்புள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அவங்க எப்படி நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க பண்றது முட்டாள்தனம் ரெங்கோ திட்டிட்டு போறான். கண்டிப்பா நான் அதை திருப்பி கொடுப்பேன். அந்த திருட வந்தவங்களும் கிளம்புறாங்க. ஒரு வழியா இம்பீரியல் கேபிட்டலுக்கு இவங்க வந்திருக்காங்க. அந்த ஃபிஷர்மேன் சொன்ன மாதிரியே அதிக டாக்ஸ் போட்டதுனால நிறைய ஏழைகள் இந்த இடத்துல சாப்பிட முடியாம இருக்காங்க. பணக்காரங்க ஜாலியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புவர் அண்ட் ரிச்சோட டிஃபரன்ஷியேட் இந்த சிட்டில இவ்வளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ யோசிச்சா. பரவாயில்லையே நோபல்ஸ் வேற லெவல்ல இருக்காங்களே அப்படின்னு. ரெங்கோவோட கண்ணுக்கு நோபல்ஸ் மட்டும் தான்
தான் தெரியுறாங்க. நான் சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க முன்னாடி கிளம்புங்க அப்படின்னு லூசியா சொல்றா. இப்ப அடுத்த நாள் லீசியா பார்த்தா ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. காஸ்ட்லி ஜுவல்ஸ் அண்ட் கிளாத்ஸ் எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெரிய ஆள மீட் பண்ண போறோம்ல, உங்களுக்கே அப்புறமா புரியும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அந்த மினிஸ்டர் ஷாக்காவே இவங்க மீட் பண்றாங்க. இந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோ அப்ரைஸ் பண்ணி பார்த்தா இவன் ஓரளவு டேலண்டடா தான் இருக்கும். என் பேர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி அவன் சீனை போடுறான். பரடைல் நெகோசியேஷனை பத்தி பேசலாமா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் மிஸ்டர் கோரனோட பையன் ரெங்கோ அப்படின்னு சொல்லி. ரெங்கோ தேவையில்லாம ஓவரா பேசிட்டு இருக்கான். கோரனோட பையனே நேர்ல வந்திருந்தாலும் எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு அந்த ஷாக்கா சொல்றான். ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வர லீசியா பணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. 2 நாள் முன்னாடியே இவங்க பேசி வச்சிருப்பாங்க, இவங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு 2000 கோல்டு காயின்ஸ் இருக்கு. பட் அதுக்கு மேல அவன் கேட்டான்னா இவங்க சிட்டிக்கு போய் திரும்ப தான் அதை கொண்டு வரணும். கையில இருக்கிற காசை வச்சு நெகோசியேஷன் முடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நம்ம ரேட்டை கம்மியா ஆரம்பிக்கணும்னு 500 கோல்டு காயின் தரோம் அப்படின்னு சொல்லவும், இது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும், குறைஞ்சது 5000 கோல்டு காயினாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டா. என் பேரோட ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் எல்லாம் நீங்க கேக்குறீங்க, வர்ற வழியில சிட்டி எவ்வளவு பாவர்ட்டியில இருக்குன்னு நாங்களும் பார்த்தோம். ஆனா 800 கோல்டு காயின் லீசியா கேட்டா, கண்டிப்பா அதை விடவும் உங்களால கூட தர முடியுமே மினிஸ்டர் கேட்கிறான். மினிஸ்டர் பொறுத்தளவு அவன் விருப்பப்படி காசு இவங்க கூட கொடுத்ததா அவன் நினைக்கணும். 900க்கு முடிக்கலான்னு பார்த்தா டீலிங்கே வேணா நம்ம போகுவோம், 1000 கோல்டு காயின் அதுக்கு மேல எங்களால தர முடியாது அப்படின்னு வா சொல்லுவோம். சரி 1000க்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் ஒத்துக்கிறான். மட்டும் இருக்கிற மொத்தத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு நினைச்சா அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிருவான் அப்படின்னு லீசியா சொல்லியிருப்பான். கொண்டு வந்த காசை விட கம்மியான காசுல இவங்க முடிச்சிட்டாங்களே, நம்ம ஹீரோவோ ஹாப்பியா. எதுக்கு இவன்ட்ட பேரம் பேசிக்கிட்டு 2000 கோல்டு காயின் வச்சிருக்கோம், மொத்தத்தையும் தாரோம், ஏன்னா எங்க சிம்பிளர் பவரை நீங்க சீப்பா நினைச்சிட கூடாது பாருங்க அப்படின்னு ரெண்டு உளவிட்டான். அப்ப என்ன ஏமாத்த பாத்திருக்கீங்களா, டீலிங் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கவோ 2000 கோல்டு காயின்ஸ் என் பெயருக்கு கொடுக்கறது போக எனக்கு தனியா ஏதாச்சும் பண்ண நான் மன்னிப்பா அப்படின்னு சொல்லவும், 2000 கோல்டு காயின் தான் இவங்க கையில இருக்கு, காசை திருப்பி போய் எடுத்துட்டு வரதுக்கும் டைம் இல்ல, நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சா. நம்ம டிராவல் பண்ணி எங்க அப்பாட்ட போய் காசை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ரெங்கோ அசால்ட்டா சொல்றாங்க. அமைதியா இருந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. ஏமால இதுக்கு பழிய போடுற, உண்மையை முதல்லயே சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை இல்லையே அவன் கேட்கறான். அப்படி நம்ம சொல்லியிருந்தா அது அட்வான்டேஜா அடுத்து அவன் இன்னும் அதிகமா தான் கேட்டுப்பான் நம்ம ஹீரோ சொன்னா. 2 பேரும் இப்ப சண்டை போட்டு எதுவும் மாற போறது இல்லன்னு லீசியா ஃபாஸ்டா ஓடி போய் முன்னாடி நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு லீசியா சொன்னா. கேபிட்டலுக்கு டிராவல் பண்ணி பணத்தை கொண்டு வர போறீங்களான்னு கேட்டா, அவன் போட்டிருக்கிற காஸ்ட்லியான செயின் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவ கழட்டி கொடுத்து கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு போகும், அந்த 2000 கோல்டு காயின் தனியா என் பேருக்கு போனாலும் இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், கூட இருக்கமா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது மினிமம் 500 கோல்டு காயின் காசு போகும் அப்படின்னு சொல்லவும், நீ இவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்த இந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கேபிட்டலுக்கு 2000 கோல்டு காயின்ஸும் எனக்கு இந்த ஜுவல்லரியோ போதும், நான் நெகோசியேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். கோரன் ஃபேமிலி என் பேருக்கு லாயலா இருப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, இண்டிபெண்டா போகதுவோ ட்ரை பண்றீங்களான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி எங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறான். இப்படி வளரிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக் ஆனா. இப்படி நீ ஹானஸ்டா இருக்கிறது எல்லா இடத்துலயும் சரி வராது, பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் போயிருந்தான். எப்படியோ நெகோசியேஷன் சக்சஸ் ஆயிட்டு இவங்க ஹாப்பியானா, எல்லாம் பிளான் படி தான் போயிருக்குன்னு லீசியா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த கோரனோட பையன் ரெங்கோ ஹானஸ்டா இருக்கிற நேர்மையா இருக்கிறங்கிற பேர்ல எல்லாத்தையும் வளரி கொட்டதுனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அந்த கோரன் நம்ம ஹீரோ கூட வந்ததுக்கு காரணமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இந்த வாரில் எதையாச்சும் பண்ணி தனக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல வந்துட்டு இப்போ இடைஞ்சலா தான் இருந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.